ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எல்லா மனிதர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இயேசு எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மனுக்குலம் பாவத்திலே அழிந்து போகக்கூடாது, சாபத்திலே அழிந்து விடக்கூடாது என்ற ஒரே உன்னத நோக்கத்துக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனிதனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னது போல, இதோ உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர். எதற்காக கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்கு சாபங்களுக்கு விலக்கரையை செலுத்த வேண்டிய காரணத்தினால அந்த விலக்கரையத்துக்காக இயேசு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு நமக்காக விலக்கரையமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் நமக்கு கிருபை இலவசமாய் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. கிருபை ஈவாக கிடைத்திருக்கிறது. தேவ அன்பு ஈவாக கிடைத்திருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு நமக்கு ஈவாக கிடைத்திருக்கிறது. ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவருக்காகவும் உறுதியாய் சொல்ல முடியும், என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக. பாருங்க, நம்முடைய பல தலைமுறை நம்மை பாவமும் சாபமும் துரத்தி கொண்டே வந்துச்சு. அப்படிதானே? எத்தனை குடும்பங்கள் சாபத்தில் துரத்தப்படுகிறார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு துரத்தப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருந்த நம்ம இயேசு விடுவித்தார். அல்லேலூயா. சாபம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிற சூழலிலே இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். மனுக்குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்பதற்காக, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக, மனுக்குலம் மீட்படைய வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக கொடுக்கப்பட்டார் பாலகனாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. எந்த மதத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அங்க என்ன சிந்தப்படுகிறது? ரத்தம் சிந்தப்படுகிறது. அதைத்தான் பரிசுத்த வேதம் உன்னதமாய் சொல்லுகிறது, உறுதியாய் சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால்தான் உங்களுக்காக, எனக்காக பாவ மன்னிப்பை பெற்றுத் தருவதற்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தையே சிந்தினார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி அவர் மூலமாய் ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பு இலவசமாய் கிடைத்தது. அல்லேலூயா. இதனால நம்முடைய பாவம் ஈவாக மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவம் தயவாய் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக கிருபாதார பலியாய் ஒப்புக்கொடுக்கப்பட்டபடியினால் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு ஈவாய் கிடைத்தது. அதனாலதான் பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை போக்கடித்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நாம ஈவாக, இரக்கமாக, தயவாய் பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் என்ன செய்துவிடலாம்? இழந்து விடக்கூடாது. எந்த காரணத்தில், எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் சத்துருவானவன், பிசாசானவன் நம்மிடத்திலிருந்து ஆண்டுடைய கிருபையை இழந்து போவதற்கு அவன் எதையாவது செய்து கொண்டே இருப்பான், சூழ்ச்சிகளை. அல்லேலூயா. அவன் ஏதாவது ஒரு விதத்தில் சூழ்ச்சி செய்வான். நாம கிருபை இழந்துட்டோம் அப்படின்னா தேவ அன்பை இழந்துருவோம். அல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பை இழந்துருவோம். தேவனுடைய அன்பையும் தெய்வீக பாதுகாப்பையும் நீங்களும் நான் இழந்தால் தான் நம்மை சீக்கிரமாக சாத்தான் நெருங்க முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியினால் தான் கிருபையை போக்கடிப்பதற்கு அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் நம்முடைய கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, கிருபை இழந்து போகாதபடிக்கு, அவருடைய அன்பை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அன்பை, அவருடைய பாதுகாப்பை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காரியம் இன்றைக்கு தாவீது மூலமா எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதின நல்ல வார்த்தை மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை நமக்கு இந்த சுவாசித்த சங்கீதத்திலே சுட்டி காட்டுகிறதை நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பேசி கடந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா.
சங்கீதத்திலே வாசித்த 31ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்திலே அருமையான ஒரு நல்ல வார்த்தை ஒன்று பாருங்க. சொல்றாரு, என் காலங்கள் எங்கே இருக்கிறதா? பாருங்க, சொல்லுகிறார் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய காலங்கள் எங்கே இருக்கிறது? உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய அன்பு கரத்தில் இருக்கிறது, உம்முடைய பலத்த கரத்தில் இருக்கிறது, உம்முடைய பராக்கிரமுள்ள கரத்தில் இருக்கிறது, உம்முடைய நேச கரத்தில் இருக்கிறது, உம்முடைய பொற்கரத்தில் இருக்கிறது, யுத்த கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த பயங்கரமான கரம், அந்த அன்பு கரத்துக்குள்ளே நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா! தாவீது சொல்லுகிறார், நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த அன்பு கரம் தாங்க நம்மை தூக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. விழுந்த நேரமெல்லாம் நம்மளை தூக்கி விட்ட கரம் எந்த நேரம் தான்? இயேசுவின் அன்பு கரம். ஹல்லேலூயா! நாம் சோர்ந்து போய் மனம் உடைந்து இருந்த நேரமெல்லாம் நம்மை தட்டி கொடுத்தது பாருங்க, நம்மளை தைரியப்படுத்தியது பாருங்க, அந்த கரம் இயேசுவின் கரம். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அந்த அன்பு கரத்தில் ஆணிகள் வாங்கப்பட்டது. தெய்வ பிள்ளைகளே, எத்தனை அன்புள்ள கரம்! அந்த அன்பு கரத்துல ஸ்தோத்திரம் சொல்றாங்க. திருமண நாட்களிலே மணவாளன் மணவாட்டி நிற்கிறார்கள். மணவாட்டியை பிடித்து யாருடைய கரத்தில் கொடுக்கிறாங்க? மணவாளனுடைய கரத்துல பிடிக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பெற்றோருடைய கரத்துக்குள் இருந்த மணவாட்டி இன்று முதல் யாருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்படுகிறார்? மணவாளனுடைய கரத்துல. இனிமேல் இந்த கரத்தை நீதான் பற்றி நடத்த வேண்டும். இந்த மகளை இனிதான் நீதான் உன் கரத்தை கொண்டு நடத்த வேண்டும். உன் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், கைவிட்டு விடாதே. ஹல்லேலூயா! அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய மணவாளனாய் இயேசுவின் இடத்துல, ஹல்லேலூயா, நம் மணவாளன் இயேசுவின் இடத்துல நம்முடைய கரத்தை கொடுத்தோம். ஹல்லேலூயா! என்னை நீங்க நடத்துங்கப்பா, என்னை நீங்க வழி நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க. நம்ம அப்பா கரத்தை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அப்பா கரம் நம்மளை விடுமா? ஒரு நாள் விடாது. சோர்ந்து போனாலும், தளர்ந்து போனாலும், குழியில விழுந்தாலும், மேட்டில் விழுந்தாலும், பள்ளத்துல விழுந்தாலும், எந்த இடத்துல விழுந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம் இருக்கிறது என்று சொன்னால் அது அப்பாவின் கரம் தான். ஹல்லேலூயா! இயேசு அப்பாவின் கரம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப அப்பாவுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரம் நம்மை அனுதினமும் பிடித்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! அதான் ஒரு பாடல் கூட அழகாய் பாடுவார்கள், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும். பாருங்க, இயேசுவா எனக்கு நடக்க தெரியாது, என் கரத்தை பிடித்து நீங்க எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? நடக்க சொல்லிட்டாங்க. இயேசுவா எனக்கு வழி நடத்துங்க, என் கரத்தை பிடித்து என்னை நடத்துங்கள் சொல்லுவோம். உலகத்தில் அநேகரை பார்த்து சொல்லுவோம், இவர் எனக்கு அநேக காரியத்தில் வலதுகரமாக இருந்தார், இவர் எனக்கு அநேக காலத்தில் இடதுகரமாக இருந்தார் என்று உலகத்தில் அநேக நண்பர்களை குறித்து, உறவுகளை குறித்து நாம் மேற்கோள் காட்டுவோம். ஆனால் அவர்கள் கூட சில நேரங்களிலே கரத்தை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். அது மாத்திரமல்ல, வேறு இன்னொருடைய நபருடைய கரத்தை தலையில் வைத்து படுத்தால் என்ன ஆகும்? எந்த நேரத்தில் உருவாருன்னு தெரியாது. அதே நம்ம கையில் வைத்து படுத்தால் நமக்கு தெரியும் கை எப்ப உருவம். ஹல்லேலூயா! ஆனா அதனால தாங்க இயேசுப்பா கிட்ட நம்ம அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய கரத்தை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும்? இயேசுப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஏனென்றால் அந்த அன்பு கரத்துல கள்ள கபடம் இல்லைங்க. ஹல்லேலூயா! பாவம் இல்லை. அது பரிசுத்தமான கரம், அது உன்னதமான கரம், அது அன்பின் கரம். ஹல்லேலூயா! அதனாலதான் சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில், என்னுடைய வாழ்க்கை உமது கரத்தில், என்னுடைய கல்வி காலங்கள், என்னுடைய வேலை காலங்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய அன்பு கரத்திலே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பு கரம் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும், உங்கள் கல்வியை மேன்மைப்படுத்தும், உங்கள் வேலையை, உங்களுடைய வேலைகளை இன்னும் ஸ்திரப்படுத்தும்.
அல்லேலூயா. அந்த அன்பு கரத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்தால் அந்த கரம் நம்ம எப்ப மனம் உடைஞ்சு இருந்தாலும் நம்மை முதுகுல தட்டி கொடுக்கும் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி விட ஒரு கரம் உண்டு என்று சொன்னால் அது இயேசுவின் கரம் மாத்திரம்தான். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் இந்த பூமியினுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை நம்மை சாத்தான் வீழ்த்தினாலும் தள்ளிவிட்டாலும் நான் விழுந்தேன், ஆனாலும் எழுந்தேன். ஆமென் சொல்லுங்க. நான் விழுந்தேன், ஆனாலும் எழுந்தேன். எதனால் எழுந்தேன்? என்னை ஒரு கரம் தூக்கி விட்டது. நீ எத்தனை முறை என்னை தள்ளிவிட்டாலும் சரி, இந்த உலகம் நாம் நம்பின மனிதர்கள் எத்தனை முறை நம்மை தள்ளிவிட்டாலும் சரி, கைவிட்டாலும் சரி, இயேசு கைவிடவும் மாட்டார். தள்ளிவிட்ட பொழுதெல்லாம் தூக்கி விடுகிற ஒரு கரம் இயேசுவின் அன்பு கரம். அல்லேலூயா. அந்த கரம் நம்மளை கைவிடாதுங்க. நம்ம குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாம் யாருடைய கரத்துல கொடுக்கணும்? இயேசப்பா, என் பிரச்சனை இவ்வளவா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை யார்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியல? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க முடியல. கடைசியில சொல்லுகிற பொழுது அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க எப்படி இருக்கணுமா? நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் சொன்னாரா? இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் நானும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணுமா? திடப்படணுமா, தைரியப்படணுமா. ஏன்னா எதற்காக அப்படி சொல்றாருன்னா, நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. 27ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு மகனே மகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்கே காத்திரு. அவர் உங்களுடைய சோர்ந்து போன தளர்ந்து போன மனமுடைந்த உங்கள் இருதயத்தை தேற்றுகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். திடமனதாயிருந்து இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்க. இங்க சொல்றாரு, அங்க சொல்றாரு திடமனதாயிருந்து யாருக்கே காத்திருக்கணுமா? கர்த்தருக்கே காத்திருங்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் சரிப்படுத்துகிற ஒரு கரம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இயேசுவின் கரம் இருக்கிறது, அப்பாவின் கரம் இருக்கிறது, அன்பு கரம், ஆணிகள் பாய்ந்த கரம் இருக்கிறது. உங்கள் கடனை அடைப்பதற்கு உங்கள் கரம் உங்களுடைய கரத்தை கடன் கொடுக்கிற கரமாய் மாற்றுவார். இன்னைக்கு கடன் வாங்கி வாங்கி கை தேங்கி போச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடன் வாங்கி வாங்கி கை ரேகையே தேங்கி போச்சு. 30 முறை ரேகை வைக்க வேண்டியிருக்கு, ரேகை விட மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். கர்த்தர் சொல்றாரு, உங்க கரம் இனி என்ன செய்ய போகிறதா? கொடுக்கிற கரமாய் மாற போகிறது. ஆமென் சொல்லுங்க. வாங்குகிற கரமாய் அல்ல, கடன் வாங்குகிற கரமாய் அல்ல, கடன் கொடுக்கிற கரமாய். அப்ப உங்க கரம் கொடுக்கிற கரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கரம் தான் இயேசுவின் கரம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, பிதாவினிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த அன்பு கரம் உங்களை அழகாய் நடத்தும். அல்லேலூயா. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீர் வந்தாலும் சரி, உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் இருக்கிறது. அதுதான் நேசக்கரம். அல்லேலூயா. அவருடைய கரத்தை என்ன வேணாலும் வர்ணிக்கலாம். பாசக்கரம், நேசக்கரம், அன்பு கரம், தூக்கி விடுகிற கரம், தேற்றுகிற கரம், ஆற்றுகிற கரம், தைரியப்படுத்துகிற கரம், உற்சாகப்படுத்துகிற கரம். அவருடைய கரத்தை புகழ்ந்து கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய அன்பு கரங்கள். அல்லேலூயா. அந்த அன்பு கரத்துக்குள்ள நம்மை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அன்பு கரம் என்ன செய்யும்? அழகாய் நடத்தும். அல்லேலூயா. அதனாலதான் யார் கைவிடலாம் இந்த உலகத்துல? இயேசு மட்டும் கைவிட மாட்டார். யார் வேணாலும் கைவிடலாம், யார் கைவிட மாட்டார்?
இயேசு கிறிஸ்து மட்டும் கைவிடவே மாட்டாருங்க. நேசக்கரம் நம்மோடு கூட இருக்கிறது, அந்த பாசக்கரம் நம்மோடு இருக்கிறது, அன்பு கரம் உங்க பிள்ளைகளோடு இருக்கிறது, நேசக்கரம் உங்க குடும்பத்தோடு இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். நீ விழுந்தாலும் சரி, நீ வீழ்ந்தாலும் சரி, உன்னை விழாதபடிக்கு தடுக்கிறதுக்கோ, விழுந்தவனை தூக்கி விடுவதற்கோ, எழுந்து நிறுத்துவதற்கு, எழுந்து நிற்பதற்கு உதவி செய்கிற ஒரு உதவிக்கரம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த உதவிக்கரம் இயேசுவின் கரமே அல்லாமல் வேறொரு கரம் அல்ல. அல்லேலூயா. நான் ஒரு முறை ராமநாடுக்கு பைக்ல போனேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மீண்டும் இந்த வார்த்தைக்கு உகந்த ஒரு சாட்சி. நான் அப்படி பைக்ல நானும் இன்னொரு சகோதரர் ஜான் ஒரு பிரதரும் போறோம், பைக்ல போனோம். போயிட்டு இருக்கையில பைபாஸ்ல முதல்ல பைபாஸ் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகையில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் பாருங்க, அந்த அங்க வந்து பேரிகார்டு வச்சிருக்கிறாங்க. நின்று போகணுங்கிறதுக்காக பேரிகார்டு, ஸ்லோவா போகணுங்கிறதுக்காக. அப்படி அந்த பேரிகார்டை தாண்டி போகணும்ட்டு நாங்க ஸ்பீடா எதிர்த்தாலே வண்டி வரல, வலதுபுறமும் இடதுபுறமும் வண்டி வரதான்னு பார்த்துட்டு நான் ஸ்பீடா போயிட்டு இருக்கல. பேரிகார்டு கிட்ட போகவும் எனக்கு சரியா நான் கவனிக்கல, ஒரு கண்டெய்னர் லாரி அவ்வளவு ஸ்பீடா வந்து கிராஸ் ஆச்சு. பாருங்க, ஒரு செகண்ட் ஒன்னு சொல்ல போனா ஒரு ரோம கேப்ல தான் இடைவெளியில நாங்கள் உயிர் தப்பினோம். அந்த கண்டெய்னர் பெட்டி தட்ட வேண்டிய அந்த தருணத்துல வண்டி பேலன்ஸ் இல்லாம சரிய போகக்கூடிய நேரம், வண்டி கீழே விழுந்தா டயர்ல மாட்டிக்கிடும், டயர் ஏறி இங்க மேல இறங்கிடும். வண்டி விழுந்தாலும் ஆபத்து, விழாம நேரா மூவ் ஆகுனாலும் ஆபத்து. பெட்டி தட்டிடும், கண்டெய்னர் பெட்டி தட்டும். அந்த நேரத்துல வேற வழியே தெரியல. வண்டியை பேலன்ஸ் பண்ணோம்னா வண்டி என்ன விட உயரும். நம்ம கட்டையாள் இல்ல, காலை உணவும் முடியாது, அந்த அளவுக்கு வண்டி உயரமான வண்டி. வேற வழியே இல்லை, விழக்கூடிய தருணத்துக்கு தள்ளிட்டு நாங்க போயிட்டோம். விழலன்னா பெட்டி என்ன செய்யும், என் மண்டையில தட்டிடும். மண்டை செவிச்சுலா தேங்காய் மாதிரி செதறி இருக்கு. வேற வழி இல்லாம சரிந்து போகிறேன். அப்படி வலப்புறமா சரியக்கூடிய நேரத்துல வண்டி விழவும், விழுந்தாலே என்னதான் ஆபத்து தான். விழக்கூடிய நேரத்துல ஒரு கரம் என்னை அந்த இடத்துல அப்படி பிடித்து வைத்துக் கொண்டது. வண்டி சரிந்து நின்று கிளை விழ நிப்பாட்டி நின்னாலும் தட்டிடும். அப்படி பாருங்க, கரெக்டா அந்த பெட்டிக்கு கீழே கூடி எங்க தலை நிற்கிற மாதிரி சரிந்து பிடித்துக் கொண்ட ஒரு கரம், அருமையான ஒரு கரம் என்னை தாங்கியது. எனக்கு புரிந்தது, எங்க அப்பா கரம் என்னை தாங்கி கொண்டது. அல்லேலூயா. தாவீது பாடுகிறான், நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு ஒரு பெரிய விபத்து ஏறிட வேண்டிய நேரத்துல, ஒரு மரணமே ஏறிட வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய கரம் என்னை தாங்கி பிடித்து, பாருங்க, வண்டியை முன்னையும் போக விடல, பின்னையும் போக விடல, கீழே மொத்தமாக விழவிடல. நிப்பாட்டி நின்னாலும் ஆபத்து, கீழே விழுந்தாலும் ஆபத்து. நடுவில் அப்படி பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருந்தாரு பாருங்க. அங்கதான் கர்த்தர் கரம் எங்களோடு இருந்தது. ஏன் அவருக்கு தெரிந்தது, என் பிள்ளை எங்க போறான், ஊழியத்துக்கு போறான். அல்லேலூயா. 2021 நியூ இயர் அன்னைக்கு ராமநாடு போனேன். இங்க நியூ இயர் ஆராதனை முடிச்சுட்டு நான் கிளம்பி போறேன். அந்த நாள் நடந்த சம்பவம், கர்த்தருடைய கரம் இருக்கு பாருங்க, நம்மை அழகாய் நடத்தும். அல்லேலூயா. தேவ கரம் ஒரு நாள் நம்மளை விடாதுங்க. நம்ம விழுந்தா கூட யாரு வேணாலும் நம்மளை தள்ளி விடட்டும், கவலைப்படாதீங்க. ஒன்று மட்டும் நல்லா நிச்சயமா வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க, நீ தள்ளுனாலும் என்ன தூக்கி விட ஒரு கரம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். சாத்தான் எந்த ரூபத்துல வந்து, நாய் ரூபத்துல வந்தாலும் சரி, பேய் ரூபத்துல வந்தாலும் சரி, மனுஷ ரூபத்துல வந்தாலும் சரி, நான் விழுந்தாலும் என்னை தூக்கி விட ஒரு கரம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் கரம். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளை அழகா தாங்கி நடத்துகிற கரம். அல்லேலூயா. அந்த அன்பு கரத்துல தான் இன்றைக்கு அருமையான வேதம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க.
உங்க எதிர்காலத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்தாங்க, அவங்க சுமையை அவங்களே சுமந்துகிட்டு இருக்காங்க, தாங்க முடியல, அழுதுகிட்டே. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, முடங்கி கிடக்கிறாங்க. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லேலூயா. செய்யவே முடியாது. ஆனா நம்ம அப்பாவால எல்லாம் செய்ய முடியும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும். அப்ப நம்ம அப்பாவால விழுந்த நம்மளை தூக்கிவிட முடியும். எதிராளி நினைப்பார்கள், சத்துரு நினைப்பான், இவன் விழுந்துட்டான் இனி எழுந்திருக்க மாட்டான், இவன் விழுந்துட்டான், இவன் விழுந்து விட்டான், இந்த குடும்பம் விழுந்து விட்டது, இனி எழுந்திருக்காது என்று தீர்மானிக்கலாம். அந்த தீர்மானத்தை கர்த்தர் நமக்கு பண்ணணும். அவன் தீர்மானிப்பான் உலகத்துல, இவன் விழுந்துட்டான் நீ எழுந்திருக்க மாட்டான், இவன் குடும்பம் விழுந்துட்டு நீ இந்த குடும்பம் எழுந்திருக்காது என்று தீர்மானிக்கலாம் உலகம். ஆனால் இங்கு இயேசு தீர்மானிக்கிறார், நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நீதிமானுடைய சந்ததியின் அடிச்சுவடுகளை பயணிக்கிற உங்களை என்னையும் என்னை கர்த்தர் விடுவாரா? உலகம் என்ன வேணாலும் எதிர்த்து பார்த்துட்டு போகும். இவன் எழுந்திருக்கவே மாட்டான், இவன் வளரவே மாட்டான், இவன் இப்படியே இருப்பான் என்று என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா கர்த்தர் நம்மை ஒரு நாள் தூக்கி விடுவார். கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அப்பா அவருடைய கரத்துல, ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஓடுறேன் ஐயா, என் பலத்துல ஓடல. இப்போ பிள்ளைகள் நீச்சல் படிக்கையில நம்ம கிராமத்துல எல்லாம் படிச்சிருப்போம். நாங்களாம் நீச்சல் படிக்கல பண்ணிட்டான். சேலையை இடுப்புல கட்டிடுவாங்க, சேலையை இடுப்புல கட்டிட்டு கையில ஒரு முந்திய கையில வச்சுடுவாங்க, நம்மளை தூக்கி தண்ணியில தள்ளி விட்டுருவாங்க. நம்ம தப்புன்னு நினைச்சிட்டு கிடப்போம், படிச்சுட்டு இருப்போம். ஆனா யாருக்கு நம்ம பிடி எங்க இருக்கு? அங்க ஒருத்தர் சேலையை பிடிச்சு வச்சிருப்பாருல, நீச்சல் கற்றுக் கொடுக்கிறவர் கையில இருக்கும். சேலையை இப்படி விட்டுட்டாலும் துவாலி பிடிக்கும், மூங்கிடுவோம் தண்ணி. சேலையை பிடிச்சுக்கிடுவாங்க, பொத்து தண்ணி அடிப்போம், ஒரு அரை தண்ணி பிடிக்க செஞ்சிருவோம். அல்லேலூயா. இப்படி அப்ப நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது? ஒரு பிடி, ஒரு கை பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. நீச்சலை கற்றுக்கொண்டிருக்கிற தண்ணீரை மிதக்கிற நம்மை, நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கிற நம்மை பாதுகாக்கும்படியாக ஒருவருடைய கரம் நம்மை பிடித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு சாதாரண மனிதர்கள் கூட நம்ம பாதுகாப்புக்கு உத்தரவாதமா இருக்க இல்ல. நம்மை தாயின் கருவளை உருவாவதற்கு முன்பே கண்டிருந்த தெய்வம், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உத்தரவாதமா இருக்க மாட்டாரா? நிச்சயமாய் உத்தரவாதமா இருப்பார். சாத்தாடி எப்படியாவது விழ தள்ளி அப்படி ஆக்கலாம் இப்படி ஆக்கலாம் நினைப்பான். நீ என்ன வேணாலும் தள்ளி விடு, நான் எழுந்து கொண்டே இருப்பேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் தள்ளி விடட்டுங்க, மறுபடியும் நம்ம எழுந்து நிற்போம். ஏன்னா நமக்கு ஒரு கரம் இருக்கிறது, என்னை தூக்கி விடுகிற ஒரு கரம், என்னை நடத்துகிற ஒரு கரம். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னு கவலைப்படாதுங்க, ஒரு கரம் இருக்கிறது, திருப்பி வாங்கி தரக்கூடிய ஒரு கரம் இருக்கு, தெரியுமா? எல்லாத்தையும் குடிக்கி தரக்கூடிய ஒரு கரம் இருக்குல்ல. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டாங்களா யோபு, ஒரு கரம் என்ன செஞ்சிச்சு? மறுபடியும் 2 மடங்கு கொடுத்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அப்பாவின் கரம் ஒரு நாள் ஒருவரையும் கைவிடாது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்றோம், எந்த சூழ்நிலையிலும் யாரை விட்டு விடாதுங்க, ஏசப்பாவை விட்டுறாதுங்க. எந்த சூழலையும் பைபிள் படிக்கிறத விட்டுறாதங்க, ஜெபம் பண்றதை விட்டுறாதங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அவ்வளவு பைபிள் படியும், அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க. எந்த அடிப்படையில் உங்களால முடியுமோ அந்த அடிப்படையில பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படிதான் என்று கிடையாது. அது நீங்க பக்குவப்பட்டு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில 100% உருவானதுக்கு அப்புறம் இப்படித்தான் என்ற வழியை கடைபிடிக்கலாம். அல்லேலூயா. முதலாவது பைபிள் எப்படியாவது படிங்க. அல்லேலூயா. பைபிள் படித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. சாத்தான் தள்ளினாலும் சரி, உங்களுடைய வழி
ஒரு கரம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. தள்ளினாலும் தூக்கிவிட ஒரு கரம் இருக்கிறது. வலதுபுறம் விழுந்தாலும் தூக்கிவிடும், இடதுபுறம் விழுந்தாலும் தூக்கிவிடும். நீ பின்னால் சரிந்தாலும் உன்னை தாங்குகிற ஒரு கரம் இருக்கு. முன்னாலே விழ நினைத்தாலும் உன்னை தூக்கிவிட ஒரு கரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரம் தான் இயேசுவின் அன்பு கரம். அதைதான் இங்கே சொல்லுகிறார், கர்த்தாவே காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறபடி ஒப்பு கொடுக்கணுங்க. அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாத்தையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்துருவேன். என்னால முடியாது. நான் விழுந்து விழுந்து விடிய விடிய வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இந்த கடன் அடைக்க முடியும். அல்லேலூயா. நான் விடிய விடிய உழைத்தாலும் இந்த காரியத்தை என்னால் செயல்படுத்த முடியாது. ஆனா ஒரு நிமிஷத்துல கர்த்தரால முடியும். அவர் கரத்தை அப்படி நீட்டிட்டாருன்னா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி விடுவார். ஒரு நொடி பொழுது நம்ம அப்பா மாத்தி விடுவார். அந்த கரம் உங்க கண்ணீரை துடைக்கிற கரம், உங்கள் கவலையை மாற்றுகிற கரம், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கரம், உங்க வேதனைகளை அகற்றுகிற கரம், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி விடுகிற கரம், உன் காயங்களை ஆற்றுகிற கரம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் எவ்வளத்தில் காயப்பட்டிருந்தாலும், எவரை கொண்டு காயப்பட்டிருந்தாலும், உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டுகிற கரம் இயேசுவின் கரம். அல்லேலூயா. அந்த கரம் நம்மளை கைவிடாதுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து போறோம்பா, உங்க கரம் எங்க நடத்தட்டும், உங்க அன்பு கரம் என் பிள்ளையை வழி நடத்தட்டும். என் பிள்ளைக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை என் பிள்ளை எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா என் பிள்ளைக்கு உங்களால செய்ய முடியும், எனக்கும் நீங்க செய்யும். யாமென் சொல்லுங்களேன். இல்லையா? நம்ம எல்லாருக்குமே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கரம் இருக்கிறதா ஏசப்பாவின் கரம். நல்லதுயா. அதனாலதான் சொல்றோம், தேவ கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அது எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவ கரத்தில் இருக்கிற அனைத்தும் பரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க போராட்டத்தை எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்க கவலை, கண்ணீர், வருத்தத்தெல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம், அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறோம், என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுது, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்று கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் ஏராளம். ஆனா இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கேள்வியோடு இருந்தால் உன் கேள்விக்கெல்லாம் என் கரத்தில் பதில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்துல நமக்கு பதில் இருக்குங்க. உங்க கண்ணீருக்கு பதில் இருக்கிறது, உங்க வேதனைக்கு கர்த்தருடைய கரத்திலே பதில் இருக்கிறது, உங்க துக்கத்துக்கு கர்த்தருடைய கரத்திலே பதில் இருக்கிறது. நீங்க அவருடைய சமூகத்தில் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, அறிக்கை செய்து பாருங்க, முழுமையை ஒப்பு கொடுங்க. மகளை ஒப்பு கொடுங்க, மகனை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க, பிள்ளை கணவரை ஒப்பு கொடுங்க, பெற்றோரை ஒப்பு கொடுங்க, உறவுகளை ஒப்பு கொடுங்க, உடன்பிறப்புகளை ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டு காரியம், உங்க எதிர்பார்ப்பு, தேவைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நான் ஆசைப்படுறது உங்க கையில் இருக்கப்பா. அல்லேலூயா. நான் விரும்புறது உங்க கரத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கிறதுப்பா, எல்லாமே உங்க கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து பாருங்க, எல்லாமே நீங்க தான். நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அல்லேலூயா. நீங்க போதும், உங்க சமூகம் போதும். அவர் கரம் போதும் சொல்லுங்க. அவர் கரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க.
நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு எங்க எங்க இறக்கி வைக்க போறோம்? அவருடைய கரத்துல இறக்கி வைக்க போறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும், உங்களுக்கு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டோ, உங்க குடும்பத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் தேவைகள் உண்டோ, அத்தனை எங்களுக்கு இருக்கு. நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே அவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கரம் பட்டா மகிமை. அல்லேலூயா. அவர் விரல் பட்ட இடத்துல வாசனை திரவியம் போல இருந்துச்சு. அல்லேலூயா. சுனமியத்தால் சொல்றா, அவர் விரல் பட்டது கதவு துவாரத்தில் வெள்ளை போல மடிந்து கொண்டிருந்தார். எத்தனை அன்பு கரம் தெரியுமா? அவருடைய அன்பு கரம் தட்டி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தெல்லாம் படித்து பாருங்க. அவர் கரம் தட்டி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகனே மகளே, உன் இதயத்தில் இறந்தா என்று உன் இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையின் கதவை திறக்க மாட்டாயா? உன் இருதய கதவை திறக்க மாட்டாயா? நான் உன்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பு கரம் ஒவ்வொரு நாளும் வாசலை வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த கரம் தட்டிக்கொண்டே இருக்கிறது. அவளோ திறக்கவில்லை. தட்டி தட்டி பார்த்தது, கடந்து போய்விட்டது. கடந்து போன பின்பு அந்த வல்லமையான கரத்தை, அன்பு கரத்தை நினைத்து பார்த்தால் எத்தனை அன்புள்ள கரம். ஐயோ, நான் தட்டுகிற பொழுது திறக்கவில்லையே, என் நேசரை காணவில்லையே என்று எண்ணி தவிக்கிறான். என் நேசரை நான் எங்கே காண்பேன்? என் நேசரை நீங்கள் எல்லாரும் கண்டீர்களா என்று ஓடுவிடுகிறார். அந்த கரம் தட்டுகிற பொழுது விட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய அன்பு கர்த்தருடைய கரம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டின் வாசக்கதவுகளை தட்டிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதய கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறது. திறந்து கொடுத்தால் மகிமை. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திறங்க, இதயத்தின் கதவை திறந்து கொடுங்க. அவர் கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தோளை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது. தைரியமாயிரு, தைரியமாயிரு மகனே, தைரியமாயிரு மகனே, நீ தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே, என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வலது கரம் உங்க கூடவே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அந்த வலது கரத்தில், அந்த அன்பு கரத்தில், அந்த ரட்சிப்பின் கரத்தில் ஏசாயா 59 முதல் வசனத்திலே சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் என்ன செய்யவில்லையா? குறுகி போகவில்லை. எத்தனை பாருங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு, பாதுகாக்க கூடாதபடிக்கு, தப்புவிக்க கூடாதபடிக்கு, ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் என்ன செய்யவில்லையா? குறுகி போகவில்லையா? தேவ பிள்ளைகளே, பாதுகாப்பதற்கு, ரட்சிப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை தப்புவிப்பதற்கு அவர் கரம் தயாராக இருக்கிறது, ஆவலோடு இருக்கிறது. அவர் கரம் தயாராக ஆயத்தமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்க. பாலிப பிள்ளைகளானாலும், சிறு பிள்ளைகளானாலும், குழந்தைகளானாலும், நடுவயதினரானாலும், பெற்றோரானாலும், முதியவர்களானாலும், யாரானாலும் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தை, உங்க ஊழியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு இது வரவே மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு இது புரியவே மாட்டேங்குது, என் பிள்ளைகளை இது செய்ய முடியல என்று வருந்துகிற பெற்றோர் உண்டு. அவர் கரத்தில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. எல்லாமே சரி பண்ணி விடுவார். அந்த கரம் எல்லாத்தையும் சரி பண்ணி விடும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது பாதுகாக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், செழிப்பாக்குகிற கரம், வறட்சியை நீக்குகிற கரம், வறுமை வெறுமை கரிக்கிற கடனெல்லாம் மாற்றுகிற கரம். இந்த கரம் குறுகி போகவில்லைங்க. தாவீதை போல சொல்லுங்க, கர்த்தாவே என் காலங்கள் உம்முடைய அன்பு கரத்தில் இருக்கிறது. தேவாதி தேவனே, உம்முடைய அன்பு கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய அன்பு கரத்தில் என் பிரச்சனையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் வேதனையின் கவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அவர் எல்லாவற்றையும் உங்களை விடுவிப்பார். அவர் எல்லாவற்றையும் உங்களை பாதுகாப்பார். அவர் எல்லாவற்றையும் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை அவர் தப்புவிப்பார். வழக்கானாலும் பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற கர்த்தர். வியாதி, நோய், வெறுமை, தரித்திரம், நோய்கள், மரண பயம், மரண கண்ணிகள், பில்லி சூனியம், மாந்திரீகம், செய்வனை எல்லா கட்டுகளில் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு கரம் உண்டு. அந்த கரத்தில் ஒப்புக் கொடுங்க. அந்த கரம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பு கரம் பலத்த கரம், பராக்கிரமம் உள்ள கரம், பயங்கரமான அந்த கரம், ஆணிகள் பாய்ந்த போர்க்கரம் உங்க கூடவே இருக்கிறது. உங்க பிள்ளைகளோடு, கணவரோடு, குடும்பத்தோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, உடன்பிறப்புகளோடு இருக்கிறது. சோர்ந்து போகாதீர்கள். அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. தாவீதை போல இன்றைக்கு ஒப்பு கொடுக்க பிரயாசப்படுங்க. தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயம் தான் அப்படியே கண்களை போடுவோமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா கிட்ட ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் அப்பா, மனமோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, கண்டலே காட்சி கொண்டலே கோபம் என்று ஓடிவிட்டேன் அப்பா. இனி அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து, இந்த நிமிடத்தில் இருந்து ஆண்டவரே, எங்கள் காலங்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஓட்டத்தை, என் பயணத்தை, என் திட்டத்தை, என் ஆண்டவரே எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். டாடி, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு, பாடுகளோடு, ஐயோ நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வாழ்க்கையை வெறுத்து விரக்திய ஆண்டவரே விரக்தி அடைந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பார், பிள்ளைகளை கண்ணோக்கி பார் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை மாறட்டும், அவங்க போராட்டம் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டப்பா ஆண்டவரே, தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். காராடுகிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், எல்லா சண்டையின் பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் முறியடிக்கப்படக்கூடிய அந்த வல்லமையுள்ள கரம் உங்க பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். உங்க அன்பு கரம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இதோ என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது சொன்னது போல் எங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus my Lord. Thank you Father. Thank you Holy Spirit. நன்றி சொல்லுகிறப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே, அதிசயங்களை காணட்டும், அற்புத அடையாளங்களை செய்வீராக டாடி. நன்மை செய்யும். உங்க பிள்ளைகளை விடுவித்து தப்புவி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காலங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நீரே கரம் பிடித்து நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.